ஹாய் ஹலோ மக்களே, வாங்க இன்னைக்கு நம்ம வந்து தோசை சுட போகிறோம். இதை மூணு போனி அரிசி எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து இது அரிசி அளக்கிறது இல்லையா, அதால் 3 போனி அரிசி எடுத்தாச்சு. இது வந்து உளுந்த பருப்பு அரை போனி உளுந்த பருப்பு எடுத்தால் போதும். அரை போனி உளுந்த பருப்பு, அதில் வந்து வெந்தயம் போட்டாச்சு. இந்த வெந்தயம் அதிகமாக போடக்கூடாது. வெந்தயம் கொஞ்சம் கசப்பு வந்துடும். வெந்தயம் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மணிக்கெல்லாம் அப்படி ஊற வைக்கணும். நான் வந்து ஒரு இது வந்து நைட்டில் ஊற வைக்கிறேன். இதை ஒரு 2 தண்ணி கழுவி ஊற வச்சுக்கொள்வோம். ஒரு 5 மணிக்காலத்துக்கு அப்புறமா இதை நல்லபடியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். நல்லபடியாக ஊறட்டும். அஞ்சு மணிக்கு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நல்லா இட்லிக்குன்னு சொன்னால் நம்ம வந்து குறையாக அப்படி இந்த ரவா மாதிரி அரைச்சிக்கொள்ளணும். இது தோசை தானே, அதுக்காக வந்து நல்ல மையத்தான் அரைக்கணும். கொஞ்சோண்டு சோறு, நம்ம வந்து சோறு இட்லியே ஆக்கின சோறு, இதில் வந்து கொஞ்சம் சோறு போட்டு அரைச்சிக்கணும். ஒரு 2-3 கைப்பிடி சோறு இருந்தால் போதும். 3 போனி அரிசிக்கு 2-3 கைப்பிடி இருந்தால் போதும் சோறு. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கொள்வோம். நல்லா மை மாதிரி அரையணும். இது தோசைக்கு தானே, தோசைக்குன்னு சொல்லி நல்ல மை கட்டியாக கப்பி இருக்கக்கூடாது. கப்பி இல்லாமல் நல்லா மை மாதிரி அரைச்சிக்கிட்டா தான் அது நல்லா இருக்கும். தோசை வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரும். நம்ம வந்து இந்த குறையாக இந்த மாதிரி இட்லிக்கு மாதிரி ரவாவை அரைச்சோம்னு சொன்னால் மாவு அவ்வளோவா பொங்கி வராது. அதுக்கு வந்து மெத்தடு கொஞ்சம் வேறையாக இருக்கும். இது வந்து நல்லபடி அரைச்சிக்கொள்ளணும். அப்படி அரைச்சி எடுத்துக்கொள்வோம். நல்லபடியாக அரைச்சின்னு பாருங்கள். நல்லா மாவு வந்து அரை பட்டுடுச்சு மாவு. இப்போ பாருங்கள், கையால் நம்ம பிடிச்சி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு மாவு அரைஞ்சிருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது. இந்த மாதிரி பாருங்களேன், நுரைய அப்படி வந்துருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே வலித்து எல்லாத்தையும் வச்சு சட்டியில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கொள்ள வேண்டியதான். இப்போ இரவையில் வந்து இரவு முழுக்க காலையில் பார்த்தா நல்லா பொங்கி வந்திருக்கணும். கொஞ்சம் பெரிய சட்டியை பார்த்து போட்டு வச்சுக்கொள்ளுங்க. பொங்கி வெளியில் போயிடும். வெளியில் மாவு பொங்காமல் பார்த்துக்கொள்ளணும், இல்லைன்னா அப்படி வச்சா பொங்கி போயிடும். இதை பார்த்தீங்களா, காலையில் பார்த்தா இப்படி பொங்கி இப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக பொங்கிட்டு நல்லா பொங்கி வந்துச்சு பாருங்கள். இப்போ தோசை ஊற்ற வேண்டியதான். மாவு நல்லா கொலையாக வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். மாவு எவ்வளோத்து பொங்குதோ அவ்வளோக்கும் தோசை வந்து ஊற்றும்போது நல்லா இருக்கும். ஓட்டையாக நல்லா அழகாக வரும். இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு மாதிரியாக இது கோதுமை தோசை மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பொங்கி வரணும். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான இந்த சட்னியை செஞ்சுக்கொள்வோம். இது வந்து கார சட்னி, வெங்காய சட்னி. இது வந்து வெங்காயமும் இந்த மிளகாயும் பூண்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு தண்ணி கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கொள்ளும். கொஞ்சமாக தண்ணி தேவையில்லை. தண்ணி கொஞ்சமாக மிக்சியில் வந்து அரைப்படாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லபடியாக மையம் அரைச்சி இதை ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்ளும். அவ்வளோதான், அரைப்பட்டுடுச்சு பாருங்கள். இது வந்து காரம், நம்ம வந்து தோசையில் அப்படியே மேலால் பூசி போடுறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரமே. இப்போ நம்ம வந்து பொம்பாய் சட்னி செய்வோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இப்போ பொம்பாய் சட்னியும் அந்த எண்ணெய் போட்டு ஒரு கரண்டி எண்ணெய் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது மிளகா, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், மிளகா, இது கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, இதை நம்ம தாளிச்சுக்கொள்வோம் போட்டு.
மிளகாயும் போட்டு அப்படியே கொஞ்சம் கலர் மாறட்டும். கொஞ்சம் பொரிப்படணும் அதுவும் நல்லா. இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கிக்கொள்ளும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதையும் வதக்கிட்டு நல்லபடியாக வதங்கட்டும். இப்போ நமக்கு வந்து இந்த இதுக்கு தேவை கடலை மாவு. இது நல்லா பொரிப்பட்டு இல்லையா, வதங்கிடுச்சு பாருங்க. இது வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான கடலை மாவு. கடலை மாவை வந்து பக்கத்தில் வந்து கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் போல் இது மஞ்சள் போட்டிருக்கிறேன். மஞ்சளையும் போட்டு மஞ்சள் தீயாமல் நெருப்பை குறைச்சி விட்றணும். மஞ்சள் போட்ட உடனே தீஞ்சிரும். இப்போ வந்து மாவு இந்த கரைச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க. இது வந்து கடலை மாவு. இந்த பொப்பாய் சட்னி செய்யணும்னா கடலை மாவு தான். இது வந்து கட்டி இருக்கும்னு அதை கரைச்சி வச்சிருக்கிறேன். ஆனாலும் கட்டியாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு வடி வச்சு அப்படி வடி கட்டிக்கிறது நல்லதுதான். கொஞ்சம் இந்த உப்பு அதிகமாக எடுக்காத உப்பு நம்ம பார்த்து உப்பு தேவை, நமக்கு தேவையான அளவு உப்பு, கணக்கான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளணும். அவ்வளோதான். உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் தான். இதுக்கு டைமே எடுக்காது. போட்ட தண்ணி கொஞ்சம் நம்ம மாவு வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுக்கொள்ளணும். இது ஊற்றின உடனேயும் கட்டியாக ஆகிடும். அப்படியோ பாருங்க, அவ்வளோ கட்டியாக வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம ஒரு 15 நிமிஷம் 2-3 கொதி வந்தாலே போதும். இதுக்கு அதிகமாக கொதிக்க தேவையில்லை. மாவு சீக்கிரம் வந்து இது ஆகிடும். முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் இது தொட்டுக்கிறதுக்கு. இப்போ தோசையை ஊற்றுவோம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு உப்பு தண்ணி கொஞ்சம் போட்டு உப்பும் சோடா ரெண்டையும் முதல்ல கலந்து கொள்ளுவோம். இந்த சட்டியில் போட்டேன் பாருங்க. எப்படியே முதல்ல கலந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அந்த சோடா பொடி வந்து கரையாது. சோடா பொடியை முதல்ல வந்து கரைக்கணும். நம்ம தண்ணியில் முதல்ல கரைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மாவை போடணும். இல்லை மேலால் நம்ம சோடா பொடியை மேலால் போட்டோம்னு சொன்னால் அங்கே இங்கே கட்டியாக இருக்கும். சோடா கரையாது. அது வந்து இந்த தோசை ஊற்றக்குள்ள அங்கே இங்கேயும் அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மாதிரி அங்கே இங்கேயும் கட்டியாக அப்படி தெரியும். அதில் கலரை சேஞ்ச் ஆகிடும். அது முதல்ல தண்ணி போட்டு கரைச்சிட்டு தான் தோசை மாவை ஊற்றிக்கொள்ளணும். இப்போ மாவையும் ஊற்றியாச்சு. இப்போ வாங்க தோசை ஊற்றிக்கலாம். நல்லபடியாக கலந்துட்டு இப்போ வந்து தவா வச்சு இப்போ தோசையை ஊற்றிக்கொள்ளுவோம். தோசையும் ஊற்றியாச்சு. பாருங்க, இப்போ பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குது. இந்த மாதிரி ஓட்டையாக வந்தால் தான் தோசை பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். அடுத்த பக்கம் பிரட்டுட்டு அந்த பக்கம் கொஞ்சம் காயணும். பாருங்க, நல்லா அந்த கோல்டன் கலர் வந்துடுச்சு. எல்லாம் ஒரே கலரில் வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்போ வந்து கொஞ்சம் காரமும் நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னி, வெங்காய சட்னி அது பூசி அதுக்கு மேலே அப்படியே வெங்காய சட்னி பூசிக்கலாம். இதில் வந்து இது உடைச்ச கடலை இதுவும் போட்டுக்கலாம். உடைச்ச கடலை பொடியை அடிச்சு பொடி மாதிரி அதுவும் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சட்னி இருக்கு இல்லையா, பொம்பாய் சட்னி, அந்த சட்னியை மேலே அப்படி ஊற்றி கொஞ்சம் பூசி இதில் முட்டையும் போட்டுக்கலாம். அப்படியே தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்படியே சுட்டு எடுத்துக்கொள்ள வேண்டியதான். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு 2 பக்கம் அப்படி மாற்றி அப்படி சுட்டு எடுத்துக்கொள்வோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸோ லைக்கு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சுட்டாச்சு, தோசையும் ஊற்றியாச்சு. வாங்க இப்போ சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக், சப்ஸ்கிரைப்.